முடியாது, ஒவ்வொன்றையும் நான் மறந்திட முடியாது. நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவனே, நன்மைகளின் தேவன் சுபாவம் என்று மாறாதே. நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவனே. நாங்கள் இந்த சர்ச்சுக்கு வந்து 2009 நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு ஒரு ஹிந்து ஃப்ரெண்ட் இருக்கார். அவர் வந்து இங்கே வந்துட்டு இருப்பார். அவர் வந்து சொன்னார், இந்த மாதிரி இந்த சர்ச் இருக்குது, நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி. நான் ஒரு நாள் வந்தோம், நானும் சிந்தியாவும் வந்துட்டு நாங்கள் சும்மா விசிட்டராக வந்துட்டு நாங்கள் போயிட்டோம். அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டை பக்கத்தில் இங்கிலீஷ் சர்ச் இருக்குது, நாங்கள் ஏன் வரணும் இங்கே அப்படின்ற மாதிரி நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். அந்த டைம் வந்து இட் வாஸ் கோயிங் ஆன். அந்த நேட்டிவிட்டி தான் மிஸ் ஆச்சு. என்னதான் இங்கிலீஷ் சர்ச்சில் நம்ம போனாலும் வந்து நம்ம சத்தியத்தை வந்து நம்ம நேட்டிவ் லாங்குவேஜில் கேட்குற மாதிரி ஒரு 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 பவர் இல்லை, ஒரு ஃபீல் இல்லை. ஸோ அது போய்ட்டு இருந்தது. 2013 2014 வந்து எங்களுக்கு ரொம்ப டஃப் டைம். கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம்லாம் இருந்தது, ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருந்தது. அப்போது சிஸ்டர் ஸ்மிதா வந்து பாஸ்டர்கிட்ட சொல்லி ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. வீட்டு வந்துட்டு பாஸ்டர் வந்து ப்ரேயர் பண்ணார் எங்களுக்காக. நாங்கள் அப்போ இந்த சர்ச் மெம்பர்லாம் இல்லை. ஸோ நாங்கள் வந்து ப்ரேயர் பண்ணார். ஸோ அந்த டைம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. நிறைய ஹார்ட்ஷிப்ஸ் இருக்கும் போதும் இந்த ஜேர்னியில் வந்து சர்ச் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. எல்லா மெம்பர்ஸுமே எப்போவுமே இந்த சர்ச்சுக்கு வரும்போது ஐ ஃபீல் ரியலி வெல்கம். எல்லா டீமும் வந்து வெல்கம் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு சர்ச் லீடராக நான் பாஸ்டரை பற்றி பேசணும் அப்படின்னா வந்து இஸ் நாட் செல்ஃப் சென்ட்ரிக் மேன். அவர் என்றைக்குமே வந்து தன்னை முன்னிலைப்படுத்தி என்றைக்குமே எதுவுமே பேசுனதில்லை. கடவுளை முன்னிலைப்படுத்தி தான் எல்லாமே நடத்திருக்காரு. அதே டைமில் வந்து பாஸ்டருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக சிஸ்டர் இருக்காங்க. ஏன்னா பாஸ்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காரு. ஏன்னா நம்ம முன்னாடி வரும்போதெல்லாம் வந்து வெறும் தமிழில் மட்டும்தான் ப்ரீச் பண்ணுவாங்க. ஆனால் சிஸ்டர் ஸ்பான்டேனியஸாக டீன்ஸ்க்கும் புரிகிற மாதிரி இங்கிலீஷில் பண்ணுறது, எல்லாருக்கும் அது புரிகிற மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப ஐ கேன் see the growth. அது வந்து அந்த பெரிய சப்போர்ட்டுக்கு அவங்க. Praise the Lord everyone. Thank you brother for this opportunity. நான் வந்து MOTC சர்ச்னு சொல்ல மாட்டேன், இட்ஸ் மை MOTC ஃபேமிலி ஆக்சுவலி. ஏன்னா வந்து என்னை வந்து இந்த சர்ச்சுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது மேக்லின் பிரதர் அண்ட் ஃபேமிலி. நான் வந்ததுலேருந்து ஒரு 2019 ஒரு பயங்கரமான ஒரு போராட்டம். என்னால் ஒன்றும் முடியல. அப்போ ஒரு 2-3 முறை சர்ச்சுக்கு வந்திருப்பேன். அப்புறம் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன், என்னால் முடியல, நான் திருப்பி போகிறேன், எனக்கு இங்கே அயர்லாண்டில் இருக்க முடியாது அப்படின்னு. அப்போ அவர் வந்து இல்லை சிஸ்டர், நீங்கள் அயர்லாந்து வீட்டுக்கு திருப்பி போகிறதுக்காக இவ்வளோ தூரம் நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் இருங்க, கடவுள் உங்களை நடத்துவார்னு அவ்வளோ ஒரு விசுவாசமாக 2 பேரும் வந்து என்னை என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. அதனால காரியம் வந்து மாறுதலாக முடிந்ததுன்ற மாதிரி எல்லா சிச்சுவேஷனும் அப்சைட் டவுனாக மாறி இருக்கு. ஏன்னா சில நேரத்தில் வந்து நம்மளால் ப்ரேயர் பண்ணவே முடியாது, அந்த பலனே இருக்காது. அப்போ வந்து எனக்காக ஒரு ஃபேமிலி எப்போதுமே ஜாம் பண்ணிட்டு இருக்குதுன்னா அது MOTC ஃபேமிலி தான் நான் சொல்லுவேன். 2021 அப்படி தான் ஒரு சிக்னஸ். அதே நேரத்துலையும் நான் சொன்ன பாஸ்டர் என்னால் சுத்தமாக முடியாது, நாங்கள் எப்படி ஃபேமிலியாக நாங்கள் இங்கே இருக்க போகிறோன்னே எனக்கு தெரியும். என்ன சிஸ்டர் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, கண்டிப்பாக கடவுள் நடத்துவார், எல்லாம் செய்வார், தேவைகளை சந்திப்பார், நீங்கள் கண்டிப்பாக இருங்க அப்படின்னும் போது அதுலேயும் வந்து கடவுள் ஒரு பெரிய மிராக்கிள் செஞ்சு ஒரு அஸ் ஃபேமிலியாக எங்களை வந்து லிஃப்ட் பண்ணார். பாஸ்டரும் சிஸ்டரும் சொல்லணும்னா ரொம்ப ஹம்பிள் பர்சனாலிட்டி, 2 பேருமே ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. அவருடைய வசனங்கள் வந்து வசனம் பேசும் கண்டிப்பாக. ஒரு தடவை ஒரு இது பிரசங்கப்போ நான் இன்னும் யோசிக்கிறேன். அவர் சொன்னார், கர்த்தர் உங்கள் வலது பாதத்தில் வீட்டு இருக்கிறனால நீங்கள் அசைக்கப்படுதில்லை, எப்போதுமே ரைட்டாக பார்த்துங்கன்னு. எந்த பிரச்சனை டியூட்டியில் தான் பிரச்சனை, ரைட்டாக பார்ப்பேன், உடனே பிரேஸ் இல்லாமல் அந்த பிரச்சனை போயிடும். ஏன்னா வந்து when you put things into action it will definitely work. God is with us, who can be against us என்ற மாதிரி எப்போதும் கர்த்தர் எங்களோட இருக்கிறார். அதனால சிஸ்டர் இந்த சர்ச் வந்து எங்களுக்காக ஜாம் பண்ணுறதுனால we are really blessed to be the part of MOTC family and we'll always continue to pray for this family and support this family. Thank you. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது கூட 18th anniversary செலிப்ரேஷனுக்கு வந்திருக்கோம். சபையில் ஒரு 10 இயர்ஸாக நாங்களும் ட்ராவல் பண்ணோம் அப்படின்றதுல கர்த்தருக்கு தான் நன்றி சொல்கிறோம். ஸ்பிரிச்சுவல் க்ரோத் சபைக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி இருந்துன்றதை ஷேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. நாங்கள் ஒரு ஹிந்து பேக்ரவுண்டில் தான் வந்திருக்கோம். அப்போது என்ன சொல்கிறது, இவரை மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் தான் கன்வெர்ட் நானே. அப்போ வந்து அவர் என்கேஜ்மெண்ட் அப்போ பைபிள் கொடுத்தாரு. அந்த பைபிள் பார்த்தீங்கன்னா அப்படி புதுசாக இருக்கும், பேப்பர்லாம் வரவே செய்யாது, 2 அப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கும். சர்ச்சுக்கு ஃபஸ்ட்டு வந்தப்போ பைபிளை திருப்பும் போது பக்கத்துல எல்லாம் அப்படி ஒரு மாதிரி, என்னடா அது பேப்பர் இந்த பிள்ளை பைபிளே தொடாதாட்டு இருக்குன்னு அப்படி தான் சர்ச்சுக்குள்ளே வந்தேன் ஃபஸ்ட்டாக வரும்போது. இப்போலாம் பாஸ்டர் மெசேஜ் கொடுக்கும்போது நிறைய வசனம் நானே எடுத்துறேன் அவருக்கு முன்னாடி. அதனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, ப்ரேயரில் இருந்து எல்லாமே ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக நிறைய கற்றுக் கொடுத்துருக்காங்க சபையில். பாஸ்டரும் சரி, கூட இருக்கிறவங்க எல்லாரும் நிறைய கற்றுக் கொடுத்துருக்காங்க. ப்ரேயர் பண்ணலாம் தெரியாது. முன்னாடி ஒரு தடவை நான் ஆன்லைன் ப்ரேயரில் கிளமன் பிரதர் தேசத்துக்கு ஜோம் பண்ணிடுங்க சிஸ்டர்னு படக்குன்னு சொல்லிட்டாரு. ஐயோ தேசத்துக்கா பிரதர், எனக்கு தான் ஜோம் பண்ண தெரியும், எனக்கு தேசத்துக்குலாம் பண்ண தெரியாது பிரதர் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனால் கர்த்தர் கிருபையா இப்போ என்ன ப்ரேயர் பாயிண்ட் கொடுத்தாலும் எப்படி ஜோம் பண்ணுன்றதுலேருந்து எல்லாமே பாஸ்டர் சொன்னாங்க. ஜோம் பண்ணணுமா, நீங்கள் வந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க ப்ரேயர் பண்ண, ஏன் எல்லார்ட்டையும் கேட்குறீங்க, ப்ரேயர் பண்ண எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லுங்கள், ஆண்டவர் கற்றுக் கொடுப்பாருங்க. ஆனால் கரெக்ட் இப்போ வந்து ஆண்டவர் அந்த நிலைமையில தான் வச்சிருக்காரு. என்ன ப்ரேயர் பாயிண்டாலும் கொடுத்தா ப்ரேயர் பண்ணுற அளவுக்கு அந்த கிருபையால் நிரப்பியிருக்காரு. அதுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் அநேக காரியங்கள், எல்லா பிளெஸிங்ஸ் எல்லாமே என்ன ஜோம் பண்ணி என்ன கேட்டோமோ ஆண்டவர் கிருபையாக நடத்திருக்காரு. ஒவ்வொருத்தரையும் சண்டே வரும்போது அந்த ஒன் வீக்கில் ஒரே என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கும். அந்த சண்டே வந்து அது இது முடிச்சதுக்கப்புறம் மெசேஜ் கேட்டு அப்புறம் போனோடனே அப்புறம் ஒரு 5 நாள் அப்படியே ஓடும் அந்த மெசேஜ்லேயே, அப்பா ஆண்டவர் கூட இருக்கிறாருன்ற மாதிரி.
அப்புறம் கொஞ்சம் டவுன் ஆகும், அப்புறம் சண்டே வந்துடும். அப்படியே தான் வாழ்க்கை, என்ன சொல்கிறது, அப்படி ஓடிட்டே இருக்குது. அதனால் இந்த டெஸ்டிமோனி தான் சொல்லணும்னு விருப்பப்பட்டேன். ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் சபை நம்மளுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுச்சு, எனக்கு என்னோட வாழ்க்கையில் பயங்கர க்ரோத்து. இப்போ எங்கள் அம்மா அப்பா கூட ஒரு சுவிசேஷம் சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் என்னை பயன்படுத்திட்டு இருக்கார். அதற்காக நன்றி, ஸ்தோத்திரம். Praise the Lord, everyone. I'm on behalf of the teens, and I'm really blessed to be a part of MOTC and their family, and especially the teens as well. And I want to give a big thanks to the teachers of MOTC, especially Clement Uncle, Smith Auntie and Preeti Auntie, who helped me to follow the path of God. And then every Sunday they always give new experience for me, new verses, new chapters to study. It's really really good. And then they also support me morally, spiritually and mentally. They give me so many things to study, and they give they put me in many activities and programs. It's really fun, like the retreat, VBS, the church, the drama, everything. I really liked it, all of it. And then I want to talk about and then with God's blessing, last year I got baptized as well, which because of Pastor Uncle and everyone, it was a really good blessing for me. And then it helped me in the path of God as well. And then I want to take this opportunity to thank Pastor Uncle and his family for guiding me to the path of Jesus Christ. Thank you very much. Thank you. மாறாதே நன்மைகள் செய்பவர், மாறிடா தேவனே நன்மைகளின் தேவன், சுபாவம் என்று மாறாதே. நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி நன்றி. என் நிலை மாறினாலும் என் உள்ளத்தின் ஆழங்கள் பாடியுதே. நன்றி 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 ஓ நன்றி. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இங்கே வந்து நிற்கிறது ஒரு சுத்த கிருபை. இப்போ தான் சர்ச்சுக்கு வந்த மாதிரி இருக்குது. அது ஒரு 2008 இருக்கும். நான் வந்து டன்லரி அப்போது 2006-7 அவங்க தொடங்கியிருக்காங்க. நான் அப்போ 7ல் வரேன். அப்போ வந்தப்போ ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்டு போனேன். அப்படி அங்கே போனப்போ அப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவங்களை பார்க்குறேன். ஆனால் அங்கே ஒரு பயங்கர பாரத்தோடு போனேன். நான் ஒரு ஓரமாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அங்கே ஒரு சர்ச்சு வந்ததே அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கடவுள் அந்த கிருபை கொடுத்தாரு. பாரத்தோடு போனேன். அந்த பாரம் நிறைய பாரம் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் கிடையாது. ஸோ நிறைய ஈவெண்ட் நடந்துச்சு. நம்மளோட அது லைஃபாக இருக்கலாம், ஒரு பையன் ஹவுஸாக இருக்கலாம், கெட்டிங் ப்ரொமோஷனாக இருக்கலாம். எவ்ரி திங் ஹேப்பன் ஹியர். இது வந்து என்னால் சொல்ல முடியும். நான் இங்கே நிற்கிறேன்னா அது ஒரு பெரிய கிருபை. உங்களுக்கு போன வருஷம் நான் என்னோடய சார்ஜ் உங்களுக்கு தெரியும். ஏன்னோ அப்போ வந்து பிரதர் நான் பேசி தான் உள்ளே போகிறேன். நான் 1 year ஆக போகுது. அது வந்து யார்ட்டையும் சொல்லக்கூட முடியாது. சொன்னால் கூட ஆச்சரியப்படுவாங்க. அதில் வந்து இந்த சபையாக இருந்தப்போ எனக்கு ஃபஸ்ட்டு தோணும்போது சபை ஒன்று இருந்துச்சு, அதுதான் இருக்குன்னு தோணுச்சு. எதுவுமே தோணலை. ஐ மீன் ஐசியூ. அப்போ கூட இதை தான் அந்த சபை எனக்கு முன்னாடி வந்துச்சு. நாங்கள் சின்ன வயசில் கிறிஸ்டின் ஃபேமிலி தான். அங்கேருந்து வந்தப்போ என்னோட என்டையர் லைஃப்பில் இதில் ஒரு 1/3 இங்கே தான் இருக்கிறோம், இந்த சர்ச்சில் இருக்கிறோம். நிறையா பிளஸ்ஸிங்ஸு, எண்ணவே முடியாது. அந்த நன்மைகள் கிருபைகள் கடவுளுக்கு நன்றி. டெடிகேட்டட் இஸ் லைஃப். அவர் வாழ்க்கையும் கொடுத்துருக்காரு பிரதர், எனக்கு தெரியும். அவங்க கூட சேர்ந்து அவங்க எஃபோர்ட்டு அவங்க பண்ணுறதுலாம் ஆச்சரியம் தான் பண்ணுறாங்க. இட்ஸ் ஆல் கடவுள் நடத்துகிறாரு. அதில் இருக்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். நிறையா பிளஸ்ஸிங்ஸு, பிள்ளைங்க குழந்தைய வளர்ந்தது, அவங்களோட பெனிஃபிட்ஸு என்னத்தை சொல்கிறது, எவ்வளோ இருக்குது, எவ்வளோ கிருபை, எவ்வளோ நன்மைகள். நம்ம எதுவும் பெருசாக பண்ண முடியல. பட் கடவுள் அதுக்குரிய எல்லாத்தையும் அதை நம்மளை எடுத்து பயன்படுத்தணும், பிரயோஜனப்படுத்துவார்னு நான் சுத்தமாக விசுவாசிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு டிஸ்கஸ் வித் யூ. பட் மேபி ஐ ஃபர்காட் சம்திங், பட் ஐ கான்ட் ஈவன் எக்ஸ்பிரஸ் ஸோ மச் டு பிளஸிங்ஸ். நிறைய நன்மைகள் மட்டும் தான் இருக்குது. அது என்னத்தை சொல்கிறது, நிறையா இருக்குது. கிருபைகள் நன்மைகளும் நிறைய இங்கே சூழ்ந்துருக்குது. இந்த சபையில் இருந்ததில் வந்து ஐ ஹவ் பிளஸ்ட், மை ஃபேமிலி இஸ் பிளஸ்ட், என் குழந்தைய பிளஸ்ட். கேட்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. வரும்போது நன்றியும் சோஸ்திரம் மட்டும் தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு கேட்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. கடவுள் எல்லாம் கொடுத்த மாதிரி. தேங்க்யூ ஸோ மச். பிரைஸ் தி லார்ட். நான் ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன், லெக்சரராக இருந்திருக்கேன். எனக்கு வந்து நர்சிங் ஹோம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எனக்கு எப்படி இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுவேன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ தேடிட்டு இருக்கும் போது நான் ஒரு ஆஃப்ரிக்கன் சர்ச்சாக்கும் போனேன் ஃபஸ்ட்டு. நான் வந்து வர்ஷிப்லாம் பார்த்து பயங்கரமாக பயந்துட்டேன். ஹாப்பியாக இருந்துச்சு, ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. எப்படி நான் வந்து ப்ரே பண்ணிகிட்டே இருந்தேன், எங்கே நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சர்ச் எனக்கு வேணுமே ஏசப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ரே பண்ணிட்டே இருந்தோம். ஒரு 6 monthsக்கு அப்புறம் பிரவீன் வந்தாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் சேர்ந்து ஜோம் பண்ணோம். அந்த டைம் தான் நாங்கள் வந்து மவுண்ட் ஆலிவ் தமிழ் சர்ச்சை பார்த்தோம்.
எங்களுக்கு சொன்னவங்க இங்கே இல்லை, பட் ஐம் ஸோ ஹாப்பி அண்ட் ஐம் பிளஸ்ட். வந்த டைம்லேருந்து அனிதா சிஸ்டரும் பாஸ்டரும் எல்லாருமே சொன்ன மாதிரி தான், லைக் they are very humble and they have really been a very blessing to us spiritually. நாங்கள் எங்கள் ஃபேமிலிக்குள்ளே நாங்கள் ஸ்பிரிச்சுவலாக க்ரோ ஆகிறதுக்கு எவ்ரிடே மெசேஜஸ் ஹவ் ரியலி பீன் அ வெரி கிரேட் பிளஸ்ஸிங் ஃபார் அஸ். நான் பிரவீனும் லைக் எங்களுக்கு எப்போவுமே ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் வந்து பாடுங்க, நீங்கள் இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கள், தே ஆல்வேஸ் என்கரேஜஸ், மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க. உங்களுக்குள்ளே ஆண்டவர் ஏதாச்சும் வச்சுருப்பாங்க, bring it out அப்படிங்கிற மாதிரி. ஸோ பிரவீன் வந்து கிட்ஸ் மினிஸ்ட்ரி வந்து பண்ணுறதுக்கு பாஸ்டர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது வாஸ் அ வெரி கிரேட் பிளெஸ்ஸிங். ஏன்னா அவர் எப்போவுமே உட்காந்து பாடிட்டே இருப்பார். நான் சொன்னேன், நீங்கள் அவர் பண்ணுவார், அவர் நல்லா செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஐம் ஸோ பிளெஸ்ட். பிரவீன் நாங்கள் அப்புறம் ஜோனுவும் வந்து நிறைய வேதம் வாசிக்கிறது, வசனம் சொல்கிறது, அது வந்து இட்ஸ் ரியலி அ கிரேட் பிளெஸ்ஸிங். பிள்ளைங்க நம்ம எதிரில் வந்து வளரும் போது, கர்த்தருக்குள்ளே வளரும் போது இருக்கிற ஹாப்பினஸ் இஸ் மோர் தென் வாட். அஃப்கோர்ஸ் எவ்ரி சோல் இஸ் இம்பார்ட்டன்ட், பட் நம்ம அதை பார்க்கும் போது நமக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பின்ன வந்து அனிதா சிஸ்டர், பாஸ்டர் ஷெரில், இவங்க எல்லாருமே வந்து ஃபேமிலி, ஒன் மேன் ஆர்மின்றதை விட ஒன் ஃபேமிலி ஆர்மிங்கிற மாதிரி அவங்க எப்போவுமே ஹண்டிங்கில் இருப்பாங்க. வந்ததுலேருந்து இதை பண்ணுறது அதை பண்ணுறது. மந்த்லி ஒன்ஸ் தான் வாலண்டியர் இது போட்டிருந்தாங்க, அதுவும் ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கே நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம், ஓடணும், வாங்க போகணும், செய்யணும், ஒரு பெரிய போராட்டத்தோட. ஆனால் எல்லா வீக்கும் எப்போவுமே அதே ப்ளஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதே ப்ளசன்ட்னஸோட ஒரு மெசேஜை டெலிவர் பண்ணுறது, டு டேக் எவ்ரி திங் இன் டு அண்ட் ஹாவ் அ வெரி ஸ்மைலிங் ஃபேஸ் ஆன் த ஸ்டேஜுங்கிறது எவ்வளோ ஒரு ஹார்டான விஷயம். God has really blessed MOTC and I am blessed as a family to be here and I'm thankful for this opportunity. நான் வந்து நான் இதுக்கு முன்னாடி லீட் பண்ணது அந்த மாதிரிலாம் இல்லை, பட் டு பி வெரி ஆனஸ்ட், ஐ எம் நாட் சம்மன் ஹூ பிலீவ்ஸ் இன் பாஸ்டர்ஸ். அதெல்லாம் நான் நம்பினதில்லை. இன்னொன்று, ஐ சர்ச் காட் அண்ட் ஐ ஆல்வேஸ் ஹேட் திஸ் ஒப்பீனியன், லைக் தெர் இஸ் நோ மீடியேட்டர் பிட்வீன் மீ அண்ட் காட், இட் இஸ் ஜஸ்ட் மீ ஹூ டாக் ஸ்ட்ரைட். ஏன்னா வந்து அந்த மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், அந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். அண்ட் ஐ டோன்ட் ஃபிட் கிறிஸ்டியானிட்டி. வந்து நான் அந்த ஒரு ரிலீஜியன் அந்த மாதிரி பார்க்க மாட்டேன். பட் ஒன்ஸ் ஐ என்டர்ட் திஸ் சர்ச் ப்ரிசைஸ்லி, like I fell in love with this whole family and I had a huge respect towards pastor uncle and family. நான் வந்து I don't know how to explain, it's like every single advices, every single messages வந்து கொடுக்கும்போது ரொம்ப ப்ரிசைஸாக எனக்கு மட்டுமே டீப்பாக போகிற மாதிரி இருந்துச்சு. then like there are good things, then அதுக்கப்புறம் then I felt like this is the place where I belong. நான் என்ன செய்வேனோ அனுதினமும் உம்மை ஆராதிப்பேன். உம் நன்மைக்கு ஈடாய் நான் என்ன செய்வேனோ அனுதினமும் உம்மை ஆராதிப்பேன். நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவனே, நன்மைகளின் தேவன், சுபாவம் என்று மாறாதே. நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவனே, நன்மைகளின் தேவன், உன் சுபாவம் என்று மாறாதே. நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஓ நன்றி நன்றி நன்றி. என் நிலை மாறினாலும் என் உள்ளத்தின் ஆழங்கள் பாடியுதே. நன்றி நன்றி நன்றி. ஓ நன்றி
ஆச்சரியமானதே. நன்றி 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 உமக்கு நன்றி 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 ஓ நன்றி நன்றி நன்றி. என் நிலை மாறினாலும் என் உள்ளத்தின் ஆழங்கள் பாடியுதே. நன்றி நன்றி நன்றி. நாசியில் உள்ள சுவாசத்திற்காய் நன்றி. நீர் தந்த குடும்பத்திற்காய் நன்றி. நான் பெற்று கொண்ட ரட்சிப்பிற்காய் நன்றி. நாவினால் பாடினாலும் உம் அன்பிற்கு ஈடாகாதே. ஆயிரம் நாவினால் பாடினாலும் உம் அன்பிற்கு ஈடாகாதே. நன்றியால் இன்வைட் பண்ணுறதுக்கு முன்னாலே வந்துட்டாங்க நம்ம டைனி டாட்ஸ். ஸோ வி ஹேண்ட் ஓவர் த ஸ்டேஜ் டு தெம். Let's discover, let's explore your creation and so much more. It's exciting, can't wait to see what you have in store.
உடனே இருந்தீர் என்றும் என் அருகில் என் கூடவே வந்தீர் வரும் காலங்களிலும் நீர் இருப்பீர் Praise 'cause you reign.